இன்னைக்கு நாம மிகவும் பிரபலமான தொழில்களில் ஒன்றான மசாலா பொருட்கள் அதாவது ஸ்பைசஸ் பிசினஸை எவ்வாறு துவங்குவது என்பதை பற்றி தான் விரிவாக காணப்போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உலக நாடுகளில் இருக்கிற உணவு பிரியர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸோட உற்பத்தி அதிகரிக்க பார்த்தீங்கன்னா தேவையை உருவாக்கிட்டு வராங்க. குறைந்த முதலீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லாபத்தை தரக்கூடிய தொழிலில் இந்த மசாலா தொழிலும் பார்த்தீங்கன்னா ஒன்று. ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் அவங்களும் பண்ணலாம். ஒரு பிஸ்னஸை வீட்டில் வச்சு நான் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸை நீங்கள் எடுத்து பண்ணலாம். ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா மசாலா பொருட்களின் நிலம் என்று அழைக்கப்படுகிறது. இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய மசாலா பொருட்கள் பார்த்தீங்கன்னா இங்கே தான் உற்பத்தி அதிகமாக பண்ணப்படுது. அதே போல் ஏற்றுமதியும் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து அதிகமாக மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதியும் செய்யப்படுகிறது. ஏன் இந்த மசாலா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மசாலா பொருட்கள் பார்த்தீங்கன்னா அதோட இன்றியமையாத மூலப்பொருட்கள் தான். அதே போல் பார்த்தீங்கன்னா அதோட நிறம் பார்த்தீங்கன்னா நிறமும் அதோட உணவில் பார்த்தீங்கன்னா நல்ல சுவையும் வாசனையும் அது கொடுக்குது இந்த மசாலா பொருட்கள். ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதிக பயன்படுத்தப்படும் மசாலா பொருட்கள் இந்த மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், சீரகத்தூள்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஒன்று ஆகுது. ஸோ முதலிடத்தை எப்பயுமே பிடிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சில்லி தூளும் அதாவது மிளகாய் தூள் சொல்கிறாங்க, அதுவும் இந்த பூண்டு தூள் தான் பார்த்தீங்கன்னா முதலிடத்தில் ஏற்றுமதியில் எப்பயுமே முதலிடத்தை இதுதான் வகிக்குது. இப்போ இதுக்கு தேவையான முதலீடை பற்றி பார்ப்போம். முதலீடு பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 1 லட்சம் வரைக்கும் இதுக்கு போதுமானது. ஸோ இதோட லாபம் பார்த்தீங்கன்னா 50% முதல் 70% வரை பார்த்தீங்கன்னா இதுக்கு லாபம் இருக்கும். உங்களுக்கு ஒரு 50 முதல் 70% வரைக்கும் நீங்கள் இதில் ஏர்ன் பண்ண முடியும் லாபத்தை. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் வச்சு பண்ணலாம். நீங்கள் 250 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போதுமானது. ஸோ தேவைப்படுற லேபர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 0 முதல் பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு 10 வரைக்கும் நீங்கள் 0லேருந்து 10 வரைக்கும் நீங்கள் லேபர்ஸ் வச்சு பண்ணிக்கலாம். நீங்களே ஓனாக பண்ணுறதா இருந்தால் ஆள் இல்லாமல் உங்களுக்கு 0 லேபர்ஸே போதும். அதே நீங்கள் ஆள் வச்சு கொஞ்சம் பெருசாக பண்ண போகிறதா இருந்தால் 10 லேபர்ஸ் வரைக்கும் நீங்கள் வச்சு பண்ணலாம் தாராளமாக. ஸோ இதில் நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோக்கு பார்த்தீங்கன்னா 60% நீங்கள் ஏர்ன் பண்ணுறதா இருந்தால் ஒரு 100 கிலோக்கு per டே நீங்கள் 100 கிலோ பண்ணுறீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 60,000 1.5 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்க முடியும். ஸோ அதிகமாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் ஒரு 50 வகையான மசாலா பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. ஸோ குக்கிங்கோட டேஸ்ட்டிலும் பார்த்தீங்கன்னா அதே போல் அதோட நறுமணத்தையும் மிகுதியாக காட்டுவதனால் பார்த்தீங்கன்னா இந்த மசாலா பொருட்களோட தேவை நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ தேவை அதிகமாகிறதுனால பார்த்தீங்கன்னா இதோட உற்பத்தியும் நாளுக்கு நாள் அதிகரித்து தான் போயிட்டுருக்கு. இந்த பிஸ்னஸை பண்ணுறதுக்கு தேவையான கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் உங்கள் நிறுவனத்தை நீங்கள் பதிவு பண்ணணும். ஸோ எந்த பிஸ்னஸ் எடுத்தாலும் நீங்கள் பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மசாலா பொருட்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உணவுத்துறையின் கீழே தான் இந்த மசாலா பொருள் தயாரிக்கிறதும் ஸோ இதுக்கு தேவையான முக்கியமான பதிவுகள் பார்த்தீங்கன்னா உங்கள் நிறுவனத்தை பார்த்தீங்கன்னா எல்எல்பியோ இல்லை ப்ரைவேட் லிமிட்டடோ பப்ளிக் லிமிட்டடோ அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொப்ரைட்டரி பார்ட்னர்ஷிப்பு அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அதுக்கு தேவையான நிறுவன பதிவு நீங்கள் பண்ணிக்கணும். அதை தவிர்த்து டேக்ஸுக்கு ஜிஎஸ்டி நீங்கள் பதிவு பண்ணணும். ட்ரேட் லைசன்ஸ் நீங்கள் எடுக்கணும். அது லோக்கல் அத்தாரிட்டியில் போய் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே போல் எம்எஸ்எம்இ எஸ்ஐ யூனிட்டில் வர அந்த உத்தியோக சர்டிஃபிகேட்டும் நீங்கள் அப்ளை பண்ணி எடுக்கணும். அதே போல் ட்ரேட் மார்க் பதிவு பண்ணணும். உங்கள் ஒருவேளை நீங்கள் லோகோ இந்த ஆச்சி மசாலா போல் லோகோலாம் பிராண்டாக நீங்கள் பண்ணுறதா இருந்தால் லோகோ நேம் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரேட் மார்க் கட்டாயம் எடுக்கிற மாதிரி இருக்கும். எல்லாத்தோட இம்பார்ட்டன்ட் ஃபுட் லைசன்ஸ் நீங்கள் கட்டாயம் எடுக்கணும். அதை ஃபுட் அண்ட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா FSIன்னு சொல்லுவாங்க, FSIன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆஃபீஸில் போய் நீங்கள் அந்த FSI லைசன்ஸை நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் கட்டாயம். அதே போல் நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருந்தால் ஐ கோடு நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதை விட குவாலிட்டி சர்டிஃபிகேஷனில் நீங்கள் BIS சர்டிஃபிகேஷன் எடுத்துக்கணும். அது பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஸ்பைசஸ்லாம் நீங்கள் எடுத்து பண்ணுறதா இருந்தால் உற்பத்தி பண்ணுறதா இருந்தாலோ இல்லை சரி நீங்கள் பண்ணுறதா இருந்தால் BIS சர்டிஃபிகேஷன் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஷன்றது இம்பார்ட்டன்ட். எதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஃபுட் ப்ராடக்ட் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஃபேஷன் நீங்கள் கட்டாயம் எடுக்கணும். மிளகாய் தூளுக்கு பார்த்தீங்கன்னா ISI சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா 24451963 ISI இது இருக்கிற மாதிரி இருக்கும். கொத்தமல்லி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 24441963 ISI நீங்கள் எடுக்கணும். அதுவே கறித்தூளாக இருந்துச்சுன்னா 19041961 அந்த ISI நீங்கள் எடுக்கணும். மஞ்சத்தூள் பொறுத்த வரைக்கும் ISI 24461963. அது இது இந்த மாதிரி அக்மார்க் சான்றிதழ் நீங்கள் பெற்று பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லதாக இருக்கும். தேவையான மூலப்பொருட்கள் இதுக்கு தேவையான மூலப்பொருள் பார்த்தீங்கன்னா மிளகாய், கொத்தமல்லி, சீரகம், பெருஞ்சீரக விதைகள், பட்டு சிலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா கலப்புத்தூள்னு சொல்லுவாங்க, கடுகு, மிளகு, நெல்லி அட்டை பெட்டிகள் எதுவும் சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு உணவுக்கு நீங்கள் அந்த மசாலா கட்டை இது உருவாக்குற கலர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டால் அனுமதிக்கப்பட்ட அந்த உணவு கலர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதுவும் பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்களுக்கு கூட தயாரிக்கப்பட்டதாக இருக்கணும். அப்புறம் பாப்பி விதைகளும் அப்புறம் மஞ்சளும் தேவைப்படும் உங்களுக்கு. இதுக்கு தேவைப்படுற பேக்கேஜிங் பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெட்டு, மெட்பெட்டு, PP, PDFDன்னு சொல்லிட்டு ஒரு கவர்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தேவையான இது தேவைப்படும். அதே போல் தேவையான இயந்திரங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் ஃபுல் வெர்டிலைசன் ஒன்று இருக்குது, டபுள் ஸ்டேஜ் ஃபுல் வெர்டிலைசன் இருக்குது, அப்புறம் சுத்தியல்ன்றதுலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மிஷின் ஏற்ற மாதிரி இருக்கும். உடைக்கிறதுக்கு இந்த மிளகாய், கொத்தமல்லி அதெல்லாம் உடைக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு அது தேவைப்படும் உங்களுக்கு.
இந்த பிஸ்னஸை பண்ணுறவங்க வந்து சொல்கிறது என்ன மெயினாக இயந்திரங்கள் சொல்கிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்குன்னு ஒன்று சொல்கிறாங்க, சிதைவு, வெப்பசீலின், அப்புறம் பேக்கேஜிங் பண்ணுறதுக்கான இது, ரோஸ்டரு, ஜல்லடை, மசாலா சாந்தன்னு சொல்கிறாங்க, அப்புறம் எடை மிஷினு. ஸோ இதெல்லாம் மெயினாக வந்து தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. இது தயாரிப்புகளில் உள்ள பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் சுத்தம் செய்யணும், அது வெயிலில் வந்து உலர்த்தணும், அதுக்கப்புறம் அதை வறுக்கணும், அப்புறம் நீங்கள் அரைக்கணும், துளைக்கிறது, அதை ஜரிச்சு துளைக்கிறதுன்னு சொல்லுவாங்க, துளைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை செக் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். பேக்கேஜிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய பேக்கேஜிங் வந்து கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சேல்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பேக்கேஜிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 100, 150, 200, 250, 500 கிராமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டோர் செஞ்சு பேக்கேஜ் பண்ணிக்கலாம். 1 கிலோ அந்த மாதிரி கூட நீங்கள் விற்கலாம். ஸோ அதிகமாக இந்த மாதிரி கம்மி ரேட்டில் நீங்கள் 100 கிராம் அப்படிலாம் கொடுக்கும்போது சேல்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறுவன தகவல், உங்கள் கம்பெனியோட டீட்டெயிலு, நீங்கள் வாங்குறவங்களுக்கு நுகர்வோர்களுக்கு கொடுக்குற டிப்ஸு பாக்கெட்டில் வந்து நீங்கள் அச்சிட்டுக்கலாம். அதே போல் முக்கியமாக பேசை அண்ட் ஐஎஸ்ஐ நம்பரும் நீங்கள் வந்து அதில் அச்சிட்டு கொடுக்கலாம் நீங்கள். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் விற்கும் போது உங்களுக்கு ஒரு பிராண்ட் உருவாக்கி அதாவது ட்ரேட் மார்க்கில் பதிவு பண்ணிட்டு நீங்கள் வந்து விற்றுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய B2B வெப்சைட்லாம் இருக்குது. அதாவது இந்தியா மார்ட்டு, ட்ரேட் இந்தியா, எக்ஸ்போர்ட்டர் இந்தியா, அந்த மாதிரி நிறையா வெப்சைட் இருக்குது. அலிபாபா கூட அந்த மாதிரி சொல்கிறாங்க. அலிபாபா வந்து B2Bயில் வந்துடும் உங்களுக்கு. அதே போல் BTC வெப்சைட்டுன்னு சொல்கிறாங்க. அது வந்து அமேசான், ஸ்னாப்டீலு, ஃப்ளிப்கார்ட்டு, பிக் பாஸ்கெட்டு, ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து B2C வெப்சைட்டில் வந்துடும். அதே போல் விற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மொத்த சந்தையிலே விற்றுக்கலாம், சில்லறை வணிகத்துலையும் விற்றுக்கலாம், சூப்பர் மார்க்கெட்லேயும் விற்றுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சேல்ஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல பல்க் ஆர்டர் எடுத்து நீங்கள் சேல் பண்ண உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய லெவலில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மார்க்கெட்டிங்கில் நீங்கள் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், அதேமாதிரி உங்களோட பொருளோட குவாலிட்டியும் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். குவான்டிட்டியோட எப்பயுமே குவாலிட்டி தான் பெஸ்ட்டு உங்களுக்கு, அங்கே அதுதான் கிங்கு. ஸோ எப்பயுமே உங்களுடைய குவாலிட்டியை நீங்கள் தரமாக கொடுக்குறதுனா, ஒருத்தர் பை பண்ணும்போது அவங்களே வந்து உங்கள் ப்ராடக்ட்டை வந்து அவங்களே உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால் குவாலிட்டியில் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்.